வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இது நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 5 தமிழ் மீடியம் எடுத்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து நம்மளோட பார்ட் 4 வீடியோ. பார்ட் 3 வீடியோவில் என்ன பார்த்தோம்? உள்ளீடு மற்றும் வெளியீடு செயற்குறிகள், அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். அதில் வந்து பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிற அவுட்புட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்புட் ஆஃப் அப்படிங்கிற இன்புட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். நம்மளோட இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பைத்தானில் இன்புட் ஆஃப் செயற்கூறு நிரலை இயக்கும் பொழுது தரவுகளை உள்ளீடாக பெற்றுக்கொள்ள பயன்படுகிறது. அதாவது இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட்டை கெட் பண்ணுறதுக்காக இந்த இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறாங்க. இதோட தொடரியல், அதாவது இதோட சின்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேரியபிள் அப்படின்னா மாறி, ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வந்து நாம் உள்ளீடு வந்து நம்மக்கிட்டேருந்து கேட்குறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், இந்த தொடரியலில் உள்ள ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் பயனர் கொடுக்கப்பட வேண்டிய உள்ளீடு எதுவென்பதை உணர்த்தும் கூற்று அல்லது செய்தியை கொண்டிருக்கும். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நம்மக்கிட்டேருந்து யூசர்கிட்டேருந்து என்ன இன்புட் வந்து கெட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்புட் ஆஃப் கட்டளை அமைப்பில் உள்ள ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இன்புட் ஆஃப் கட்டளை அமைப்பில் உள்ள ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் திரையில் தோன்றும். இது வந்து என்ன ஆகும்னா, இந்த இன்புட் இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகும். பயனர் இதை படித்து உள்ளீடு சாதனத்திலிருந்து எதிர்பார்க்கப்படும் தரவுகளை கொடுக்கலாம். அப்போது இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங், அந்த இன்புட் அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் என்ன அப்படிங்கிறத அதை படிச்சுட்டு நாம் வந்து ஒரு இன்புட் டிவைஸ் மூலிமா, ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன இன்புட் கேட்குறாங்களோ அந்த இன்புட் வந்து நம்ம டைப் பண்ணுவோம் இல்லையா. அதை வந்து கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து இன்புட்டாக கெட் பண்ணிவிட்டு தேவையான அவுட்புட்டை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். அவுட்புட்டில் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு பிரிண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். சிட்டி அப்படிங்கிறது ஒரு மாறி இல்லையா, வேரியபிள். சிட்டி அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். சிட்டி அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ப்ராக்கெட்குள்ளே நம்ம கொடுத்துருக்கிறது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். நம்ம என்ன பார்த்தோம்? சின்டாக்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. எப்படி இருக்கணும்? வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்னா நம்ம பயனர்கிட்டேருந்து நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். அதுதான் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள். அப்போது சிட்டி அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட்டுங்கிறது ஒரு கீவேர்ட். பேரந்திசஸ்குள்ளே என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு சொல்லி டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நான் சொன்னேன், டபுள் கொட்டேஷன் கூட நம்ம என்ன கொடுத்தாலும் அது அப்படியே டிஸ்பிளே ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே வந்து பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி நம்ம வெளியீடு செயற்குறி பார்த்தோம் இல்லையா. பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனில் நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது அப்படியே டிஸ்பிளே ஆகும்னு சொன்னால அதே மாதிரி தான் இங்கேயும். ஆனால் இங்கே என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனில் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஆனால் நம்ம அது வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒரு இன்புட் வந்து அது கேட்குது. அந்த இன்புட்டை வந்து நம்ம கொடுக்க போகிறோம், ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். அந்த வேல்யூ வந்து இந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆக போகுது. இப்போ பாருங்கள், சிட்டி அப்படிங்கிறது வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இன்புட் ஸ்டேட்மெண்ட் நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்க போகுது யூசர்கிட்ட. என்டர் யுவர் சிட்டி அப்படின்னும் போது அதை எப்படி டிஸ்பிளே ஆகி என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து மதுரை அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா. இந்த மதுரை அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து போய் இந்த சிட்டி அப்படிங்கிற இந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். அடுத்தது வந்து பிரிண்ட் ஐ ஆம் ஃப்ரம். அப்போது பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கறது ஐ ஆம் ஃப்ரம் அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கு. கமா சிட்டி. சிட்டிங்கிறது என்ன? ஒரு வேரியபிள் இல்லையா. சிட்டிங்கிறது ஒரு வேரியபிள். ஏன்னா அது டபுள் கொட்டேஷனில் கொடுக்கலன்னா அது வந்து என்னது, ஒரு வேரியபிள். அப்போ நான் என்னன்னு சொன்னேன், ஒரு வேரியபிளாக இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகும்னு சொன்னேன்னா, அப்போ சிட்டியோட மதிப்பு என்னது? அது சிட்டியோட மதிப்பு வந்து என்னென்னு கொடுத்துருக்கோம், மதுரைன்னு கொடுத்துருக்கோமோ அதுதான் அப்படியே இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஐ ஆம் ஃப்ரம் மதுரை. சரியா. இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். சிட்டி ஈக்குவல் டு இன்புட் ஆஃப். இது வந்து என்னென்னா ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இடம்பெறாத இன்புட் ஆஃப் செயற்கூறு. அப்போ சிட்டி ஈக்குவல் டு இன்புட் ஆஃப், வெறும் இன்புட் ஆஃப் மட்டும் கேட்டிருக்காங்க. உள்ளே வந்து எந்த ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கும் கொடுக்கல. நான் வந்து சிட்டி அப்படின்றப்போ நான் ராஜராஜன் அப்படின்னு ஒரு சிட்டி வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ராஜராஜன் அப்படிங்கிற இந்த சிட்டியில் போய் சேவ் ஆகும். இப்போ பிரிண்ட் ஐ ஆம் ஃப்ரம். இந்த ஐ ஆம் ஃப்ரம் அப்படிங்கிறது இங்கே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்குது. அது அப்படியே ஐ ஆம் ஃப்ரம் டிஸ்பிளே ஆகிருக்கு. சிட்டிங்கிறது ஒரு வேரியபிள். சிட்டிக்குள்ளே என்ன இருக்குது, ராஜராஜன் இருக்கு இல்லையா. அந்த ராஜராஜன் அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இன்புட் ஆஃப்
இந்த இன்ட் ஆஃப்ங்கிறத மறந்துடுங்க, இங்கே இருக்கிறத மறந்துடுங்க. இன்புட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வேல்யூ நம்ம என்ன கொடுத்தாலுமே அது நம்மக்கிட்ட கேட்க போகுது இல்லையா அவுட்புட்டில். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வெளியீடு வந்து என்டர் நம்பர் 1ன்னு கொடுக்கும்போது நம்ம 34 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்ததில் வந்து என்டர் நம்பர் 2ன்னு கொடுத்துருக்காங்களா, என்டர் நம்பர் 2 வந்து 56 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியா, அப்போ என்டர் நம்பர் 1 வந்து 34ன்னு கொடுத்துருக்கோம். அந்த 34 எதில் போய் சேவ் ஆகும், எக்ஸில் போய் சேவ் ஆகும். அடுத்தது என்டர் நம்பர் 2 வந்து 56, நம்ம 56ன்னு கொடுத்தது ஒயில் போய் சேவ் ஆகும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இன்புட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலுமே பைத்தான் வந்து அதெல்லாம் எப்படி கன்சிடர் பண்ணுன்னா ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். சரியா, இப்போ நாம் வந்து 34 56ங்கிறது ஸ்ட்ரிங்கு கிடையாது, இது வந்து ஒரு நம்பர் இல்லையா, இது வந்து ஒரு இன்டீஜர், ஒரு நம்பர். ஸ்ட்ரிங் அப்படின்னா சரங்களாக தான் கன்சிடர் பண்ணும். சரம்னா நார்மலாக நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அதுதான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே. இப்போ நான் ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறேன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங். 1 செகண்ட். ஓகே, இன்புட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம என்ன இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே பேரந்தசிஸ்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும், புரியுதுங்களா, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இன்புட் ஆஃப் அப்படிங்கிற இந்த பேரந்தசிஸ்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும் அதை வந்து பைத்தான் வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸ்ட்ரிங் அப்படின்னு என்ன, சரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது இப்போ ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறேன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். அதே பைத்தானில் வந்து டபுள் கொட்டேஷனில் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கோ, சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கோ, அதே நம்ம ட்ரிபிள் கொட்டேஷனில் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். அப்போது இது நார்மல் ஒரு வேர்டுக்குனா இது ஓகே, அக்செப்டபிள். ஆனால் நம்ம வந்து சில கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ண போகிறீங்க, எக்ஸையும் ஒய்யும் கூட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணும்போது இது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இன்ட்டை வந்து மறந்துடுங்க. இப்போது ஃபஸ்ட் என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோமா. அப்போ அவுட்புட் நமக்கு என்ன வரும், என்டர் நம்பர் 1ன்னு நம்மக்கிட்ட கேட்கும். அப்போ 34 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 34 வந்து இந்த எக்ஸில் போய் சேவ் ஆயிரும். இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 34. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் 2. அப்போ என்டர் நம்பர் 2ன்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்க போகுது, 56ன்னு கொடுத்துருக்கோம். இந்த 56ங்கிற மதிப்பு எங்கே போய் ஸ்டோர் ஆகும், இந்த ஒயில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ பிரிண்ட் த சம் ஈக்குவல் டு, அந்த சம் ஈக்குவல் டு அப்படியே டிஸ்பிளே ஆயிருக்கா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன 34, ஒய்யோட மதிப்பு என்ன 56. அப்போ 56 34 56 என்ன பண்ணணும், கூட்ட சொல்லியிருக்காங்க. அது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 90 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கணும். அதுதான் ப்ரொசீஜர் இல்லையா. ஆனால் இன்புட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எது கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் ஆக போகுதுன்னு சொன்னாலே, ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ண போகுதுன்னு சொன்னோம். அப்போ அதுக்கு அவுட்புட் நமக்கு எப்படி வரும்னா 90 வராது. 34 56 ரெண்டையுமே இந்த மாதிரி கூட்ட சொல்லும்போது நமக்கு ஆன்சர் எப்படி வரும்னா 34 56 அப்படியே டிஸ்பிளே ஆகும். கன்கேட்டினேஷன் ப்ளஸ்ன்றப்போ அது ரெண்டையுமே ஜாயின் பண்ணிடும். எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் ஜாயின் பண்ணி அதை நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். எப்போது இந்த இன்புட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கொடுக்கும்போது. ஏன்னா இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்க போகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் இல்லையா. அதனால அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணணும், ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். நம்பருக்கு வந்து என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ண போகிறோம், என்ன தரவினம் யூஸ் பண்ண போகிறோம், நம்பருக்கு இன்ட் அப்படிங்கிற தரவினம் தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. இன்டீஜர் அப்படின்னா நம்பர். அப்போது என்டர் நம்பர் 1 அப்படின்னா நம்ம ஒரு நம்பர் என்டர் பண்ண போகிறோம் இல்லையா, அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். அதை வந்து நம்ம இன்டீஜராக மாற்றணும் அப்படின்னா இந்த இன்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா, அப்போது இப்போ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் 1, இங்கே பாருங்கள் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவுட்புட்டில் என்டர் நம்பர் 1ன்னு கேட்க போகுது, நம்ம 34ன்னு கொடுக்க போகிறோம். அந்த 34 வந்து இந்த எக்ஸில் ஸ்டோர் ஆயிரும். அடுத்தது ஒய் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ என்டர் நம்பர் 2 வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 56 கொடுத்துருக்கோம். இந்த 56 வந்து அப்படியே போய் ஒயில் ஸ்டோர் ஆயிரும். அடுத்தது என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை சம் ஈக்குவல் டு, அதனால் அதை சம் ஈக்குவல் டு அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னா மாறி அதோட வேரியபிளை கால் பண்ணுது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், என்னன்னு சொன்னால் வேரியபிள் கொடுத்து அதோட மதிப்பு தான் அங்கே டிஸ்பிளே ஆகும்னு சொன்னேன். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன 34 ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு என்ன 56. அப்போ 34 + 56ஓட ஆன்சர் என்ன 90. அந்த 90 வந்து அப்படியே இங்கே
டிஸ்பிளே ஆயிருக்கு. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஒன்று மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கணும். இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே எது கொடுத்தாலும் பைத்தான் வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வேறு டேட்டா டைப்பாக மாற்றணும், வேறு தரவினமாக மாற்றணும் இல்லையா? அப்போ இன்டிஜராக மாற்றணுன்னா இன்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ பாருங்கள். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.